லைஃப் இப்போ கஷ்டமா? இது ஒரு தடவை கேளுங்க. வணக்கம் நண்பர்களே. உங்க வாழ்க்கை இப்போ கஷ்டமா இருக்கா? எதுவும் சரியாக போகலையா? நீங்க மட்டும்தான் இப்படி துன்பப்படுறீங்கன்னு தோணுதா? அப்படின்னா இந்த சில நிமிஷம் கவனமா கேளுங்க. முதல்ல ஒரு உண்மை. கஷ்டம் இல்லாத வாழ்க்கை யாருக்கும் கிடையாது. இப்போ நீங்க சந்திக்கிற பிரச்சனை உங்கள பலவீனமாக்க வரல, உங்கள பலமாக்க தான் வந்திருக்கு. இருட்டு அதிகமா இருந்தாதான் விடியலின் மதிப்பு புரியும். அதே மாதிரி கஷ்டம் அதிகமா இருந்தாதான் வெற்றியின் அர்த்தம் புரியும். நீங்க இப்போ அழறீங்கன்னா பரவாயில்ல, மனசு உடைஞ்சிருக்குன்றாலும் பரவாயில்ல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் செய்யாதீங்க. உங்கள நீங்களே கைவிடாதீங்க. இன்று உங்களுக்கு வேலை இல்லாம இருக்கலாம், பணம் குறைவாக இருக்கலாம், மக்கள் புரிஞ்சுக்காம இருக்கலாம். ஆனா நினைவில் வைங்க, இந்த நிலை நிரந்தரமில்ல. இது ஒரு காலகட்டம் மட்டும். ஒரு மரம் வளரணும்னா முதல்ல அது மண்ணுக்குள் புதைக்கப்படணும். அதுக்கப்புறம்தான் அது வெளிச்சத்துக்கு வரும். அதே மாதிரி நீங்க இப்போ சந்திக்கிற கஷ்டம் உங்கள உயரத்துக்கு தயார் பண்ற ஒரு நிலை. நண்பர்களே, ஒரு நாள் நீங்க இந்த நாளை நினைச்சு, அந்த கஷ்டம் இல்லையென்றா நான் இவ்வளவு பலமானவனாக மாறமாட்டேன்னு சொல்லப் போறீங்க. அதனால் கஷ்டம் வந்தா ஓடாதீங்க, முன்னாடி நில்லு. சின்ன சின்ன முயற்சிகள் தொடங்கு. ஒவ்வொரு நாளும் ஒரு படி முன்னேறு. நினைவில் வைங்க, இப்போ உங்க வாழ்க்கை கஷ்டமா இருக்கலாம். ஆனா அது உங்க கதையின் கடைசி பக்கமில்ல. இது இன்னும் ஆரம்பம்தான். நம்பிக்கை விடாதே. உன் நாள் வரும்.